ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட்ஸ் ஆஃப் இந்தியா. பொதுவாக முருங்கைக்காய் பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. நம்ம இன்றைக்கி சாம்பார் வைக்கணும் அப்படின்னு நினச்சோம்னா உடனே நம்மளுக்கு ஞாபகத்துக்கு வர காயே முருங்கைக்காயாக தான் இருக்கும். அதே மாதிரி முருங்கைக்காயில் காரக்குழம்பு, அவியல், மண்டி, பச்சடி, ஊறுகாய், வறுவல் இந்த மாதிரி நிறைய ரெடி பண்ணலாம். இன்றைக்கி நம்ம இதை வச்சு முருங்கைக்காய் ஃப்ரை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்ப்போம். முருங்கைக்காயை நல்லா முறுக்கி பார்த்தோம்னா அது உடையக்கூடாது, அப்போ தான் அது முத்தாத முருங்கைக்காய். அந்த மாதிரி முருங்கைக்காயை நம்ம முருங்கைக்காய் ஃப்ரைக்கு சூஸ் பண்ணி அதை நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி தேவையான அளவு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரை ரெடி பண்ணிடலாம். ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம கடலெண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடான உடனே 1/2 டீஸ்பூன் சோம்பு போட்டுப்போம். சோம்பு நல்லா பொரிஞ்ச உடனே ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி அதில் போட்டுக்கலாம். 5 பல் பூண்டை இந்த மாதிரி தட்டி வச்சு இதில் போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்குறதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு போட்டுப்போம். வாசத்துக்கு கொஞ்சமாக கறிவேப்பிலை போட்டுப்போம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிட்டது. இப்போ நம்ம அடுப்பை சிம்மில் வச்சுப்போம். இது கூடவே 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுப்போம். மிளகாத்தூள் நம்மளோட காரத்துக்கு ஏற்றபடி கூட்டி குறைச்சிக்கலாம். இப்போ கழுவி நறுக்கி எடுத்து வச்ச முருங்கைக்காய் இதில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் முருங்கைக்காய் வேகிற அளவுக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ அடுப்பை நம்ம ஃபுல் ஃப்ளேமில் வச்சுப்போம். ஒரு மூடி போட்டு 5 நிமிஷம் முருங்கைக்காய் நல்லா வேக விடுவோம். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் மூடியை திறந்து பார்க்கலாம். முருங்கைக்காய் பாதி அளவு நல்லா வெந்திருக்கும். இப்போ இந்த தண்ணிலாம் நம்மளுக்கு வற்றணும். அதனால நம்ம அதே ஃபுல் ஃப்ளேமில் வச்சு இந்த தண்ணி நல்லா வற்றுற வரைக்கும் நம்ம வேக விடுவோம். இந்த மாதிரி மசாலாவோட சேர்த்து நம்ம முருங்கைக்காயை வேக விடும்போது அந்த மசாலா எல்லாம் முருங்கைக்காய்க்குள்ளே நல்லா சார்ந்து சாப்பிடும்போது முருங்கைக்காய் நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இந்த மாதிரி அந்த தண்ணியெல்லாம் நல்லா வற்றி அந்த மசாலா முருங்கைக்காயோட நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நம்ம இதை வதக்கி விட்டுட்டே இருக்கணும். இந்த முருங்கைக்காய் ஃப்ரை சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதத்துக்கெலாம் ஒரு நல்ல காம்பினேஷனாக இருக்கும். அந்த மசாலா அந்த முருங்கைக்காயில் உள்ளே இறங்கி சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இந்த மெத்தடில் முருங்கைக்காய் ஃப்ரை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.